உங்களை தேடி வரும் பேராபத்து. மக்களே அவதானம், இதுவரை 318 பேர் கைது. 12 வயது சிறுமிக்கு ஆபாச படங்களை காண்பித்து 5 மாதங்களாக பலருடன் இணைந்து சீரழித்த தந்தை. விசாரணையில் வெளியான திடுக்கிடும் தகவல்கள். திடீரென நாமலுடன் கூட்டு சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன. பின்னணியில் அனுரவுக்கு எதிராக போடப்படும் சதித்திட்டங்கள். அடுத்த 15 வருடங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை அசைக்க முடியாது. அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கூறுவது என்ன? தமிழரசு கட்சியுடன் இணைந்து தேர்தலில் போட்டியிட தடையில்லை. மணிவண்ணன் வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. வெளிநாட்டில் மறைந்திருந்த மற்றொரு ஆபத்தான குற்றவாளி வசமாக சிக்கினார். நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டு தொடரும் விசாரணை. தமிழர் பகுதியில் அடுத்தடுத்து நடந்த விபத்துகள். ஒருவர் உயிரிழப்பு, 4 படுகாயம். நாட்டின் பல பகுதிகளில் இன்றும் மழை. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்ட முன்னறிவிப்பு. கடந்த 2025ஆம் ஆண்டில் இணையவழி மோசடிகள் தொடர்பாக 318 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மற்றும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் எப்ஜி ஓட்லர் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த வருடத்தில் 2000க்கும் அதிகமான இணையவழி மோசடிகள் பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இந்த வகை மோசடிகளில் அதிகமாக பாதிக்கப்படுவது இளம் வயதினரும் முதியவர்களும் ஆகும் என தெரிவித்த அவர், இணையதளங்களை புதிதாக பயன்படுத்த தொடங்கியவர்களும் குற்றவாளிகளின் இலக்காக மாறுகின்றனர் என்றார். இதனால் பொதுமக்கள் அதிக கவனத்துடன் செயற்பட வேண்டும் என்றும், கடவுச்சொற்கள், OTP இலக்கங்கள், வங்கி விவரங்கள் மற்றும் தனிப்பட்ட தகவல்களை எவருக்கும் வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் அவர் கூறுகையில், சிலர் பிரபல நபர் அல்லது அறியப்பட்ட நிறுவனம் போல் தொடர்பு கொண்டு தொலைபேசி இலக்கம், OTP குறியீடு போன்ற தகவல்களை பெற்றுக்கொண்டு லட்சக்கணக்கான பணத்தை மோசடி செய்கின்றார்கள் என தெரிவித்தார். அதேபோல் நீங்கள் பரிசு வென்றுள்ளீர்கள், லட்சாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள் போன்ற தகவல்களை வழங்கி மக்களை ஏமாற்றி பரிசை பெற வேண்டும் என்ற பெயரில் தனிப்பட்ட தகவல்களை கேட்பதாகவும் கூறினார். இது போன்ற மோசடிகளால் சில பெற்றோர்களும் இளைஞர்களும் தங்கள் கடின உழைப்பால் சம்பாதித்த பணத்தை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார். அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் பகுதியில் கடந்த 5 மாதங்களாக இடம்பெற்றதாக கூறப்படும் பாலியல் துஷ்பிரயோக சம்பவத்தில் 12 வயது சிறுமி பல சந்தேக நபர்களால் சீரழிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் 2025ஆம் ஆண்டு 12ஆம் மாதம் 11ஆம் தேதி அன்று சிறுமியின் தந்தை உட்பட 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் 3 சந்தேக நபர்கள் தலைமறைவாக இருந்த நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டனர். வழக்கு சம்மாந்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது விளக்கமறியலில் இருந்த தந்தையை தவிர ஏனைய 4 சந்தேக நபர்கள் அடையாள அணிவகுப்புக்கு உட்படுத்தப்பட்டனர். அதில் பாதிக்கப்பட்ட சிறுமி 4வரையும் சரியாக அடையாளம் காண்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமி பாதுகாப்பு கருதி வெளி மாவட்டம் ஒன்றில் உள்ள சிறுவர் பாதுகாப்பு நிலையத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர். இதற்கிடையில் தலைமறைவாக இருந்த 3 சந்தேக நபர்களில் ஒருவர் ஒலிவேரியன் கிராமத்தில் வைத்து போலீசார் கைது செய்துள்ளனர். அவர் கல்முனை பகுதியை பிறப்பிடமாகவும் அக்கரைப்பற்று பகுதியை வசிப்பிடமாகவும் கொண்ட குடும்பஸ்தர் என ஆரம்ப விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் உருமறைக்கப்பட்ட நிலையில் சம்மாந்துறை நீதிமன்ற நீதிவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளார். இதன்போது அவரை எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி அடையாள அணிவகுப்பிற்கு உட்படுத்த உத்தரவிட்டுள்ளதுடன் வழக்கு அடுத்த தவணைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமி வழங்கிய பெயர்கள் பலவும் ஊர்களில் பயன்படுத்தப்படும் பட்ட பெயர்களாக இருந்த காரணத்தால் ஏனைய சந்தேக நபர்களை அடையாளம் காண்பதில் தாமதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசின் கீழ் மக்களின் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் குறைந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்தார். எனவே எதிரணிகள் வலுவாக செயற்பட வேண்டிய அவசியம் இருப்பதாகவும் அவர் கூறினார். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் ரமேஷ் பத்ரன ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வேட்பாளராக நாமல் ராஜபக்சவுக்கு ஆதரவு வழங்காமல் சிலிண்டர் கூட்டணியில் போட்டியிட்ட ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவாக செயற்பட்டிருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் மீண்டும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியுடன் இணைந்துள்ளார். அவருக்கு காலி எல்பிட்டிய தொகுதி அமைப்பாளர் பதவியை கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச வழங்கியுள்ளார். இது குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ரமேஷ் பத்ரன மீண்டும் தனது அரசியல் பயணத்தை ஆரம்பித்துள்ளதாகவும், தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளேன், இனி கட்சிக்காக வலுவாக செயற்படுவேன் என்றும் குறிப்பிட்டார்.
மேலும் காலி மாவட்டம் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சிக்கு பாரம்பரியமாக வலுவான ஆதரவு கொண்ட பகுதி என்பதால் அங்கு கட்சி நடவடிக்கைகளை மேலும் வலுப்படுத்த உள்ளதாகவும் தெரிவித்தார். அத்துடன் தற்போதைய ஆட்சியில் மக்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறவில்லை என கூறிய அவர் எதிரணிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டிய நேரம் இது என்றும் சுட்டிக்காட்டினார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை வரவிருக்கும் 15 ஆண்டுகளுக்கு எவராலும் அசைக்க முடியாது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை கூறியுள்ளார். மேலும் அவர் தெரிவித்ததாவது, தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் ஊழல் மற்றும் மோசடிகளுக்கு இடமில்லை. மக்கள் முன்னிலையில் உண்மையை வெளிப்படுத்தி பொறுப்புடன் செயற்பட்டு வருகின்றோம். இதன் காரணமாக மக்களிடமிருந்து தொடர்ந்து ஆதரவு கிடைக்கும் என்ற நம்பிக்கை அரசாங்கத்திற்கு உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். நவீன உலகிற்கு முன்னேற கல்வி முறையில் மாற்றங்கள் அவசியமானவை. இதனை நடைமுறைப்படுத்தவே அரசாங்கம் முயற்சி மேற்கொண்டு வருகிறது. ஆனால் கல்வி மறுசீரமைப்பில் காணப்படும் ஒரு பிழையை முன்னிட்டு முழு திட்டத்தையும் பாதிக்க முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டினார். இலங்கை தமிழரசு கட்சியுடன் இணைந்து செயற்படுவதற்கும் எதிர்வரும் தேர்தல்களில் ஒன்றாக போட்டியிடுவதற்கும் எந்த தடையும் இல்லை என தமிழ் மக்கள் கூட்டணியின் உப செயலாளரும் சட்டத்தரணியுமான விஸ்வலிங்கம் மணிவண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழரசு கட்சி வெறும் தேர்தல் அரசியலுக்கு மட்டும் சுருங்கிவிடாமல் ஒரு தெளிவான கொள்கையையும் அடிப்படையாக கொண்டு மக்களை ஒருங்கிணைக்கும் முயற்சியை முன்னெடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஊடக நேர்காணல் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறினார். மேலும் அவர் கூறுகையில், தமிழ் மக்கள் கூட்டணிக்கு நல்லூர் பிரதேச சபையில் ஆட்சி அமைப்பது அவசியமாக இருந்தது. இதன் காரணமாக இலங்கை தமிழரசு கட்சியுடன் ஏற்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அங்கு இணைந்து ஆட்சி அமைக்கப்பட்டது என்றார். இதே போன்ற பிற உள்ளூராட்சி சபைகளிலும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு வழங்கியுள்ளோம் என்பதை மறுக்க முடியாது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் எதிர்கால தேர்தல்களில் தமிழரசு கட்சியுடன் இணைந்து ஒன்றுபட்டு போட்டியிடுவதற்கு எங்களுக்கு சிக்கல் எதுவும் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். ஆனால் தமிழரசு கட்சி தேர்தல் மைய அரசியலை தாண்டி கொள்கை மற்றும் ஒழுக்க நெறிகளை முன்வைத்து வலுவான மக்கள் அணியை உருவாக்க வேண்டும். அப்படியானால் அவர்களுடன் இணைந்து பயணிப்பதில் எங்களுக்கு எந்த தடையும் இருக்காது என்று விஸ்வலிங்கம் மணிவண்ணன் கூறியுள்ளார். சர்வதேச ரீதியில் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்ட நிலையில் வெளிநாட்டில் மறைந்திருந்த ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளி ஒருவர் நேற்று மதியம் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். குறித்த நபர் நாட்டுக்கு வந்தவுடன் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு துறை அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கைது செய்யப்பட்டவர் கொழும்பு கெசல்வத்த பகுதியைச் சேர்ந்த 34 வயதுடைய ஆண் நபர் எனவும் கூறப்படுகிறது. இந்த சந்தேக நபருக்கு எதிராக கொலை, கொள்ளை, போதைப் பொருள் வைத்திருத்தல் உள்ளிட்ட பல்வேறு கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அவர் தொடர்பாக நீதிமன்றத்தில் சட்ட நடவடிக்கைகள் தொடங்கியுள்ள முக்கிய வழக்குகளாக 2015 ஆண்டு கெசல்வத்த காவல் பிரிவில் கூறிய ஆயுதத்தால் ஒருவரை கொலை செய்த சம்பவம், 2018 ஆண்டு கொட்டாஞ்சேனை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூடு மற்றும் கொலை சம்பவத்துக்கு உதவிய குற்றச்சாட்டு, 2021 ஆண்டு மட்டக்குழி பகுதியில் கூறிய ஆயுதத்தால் ஒருவரை தாக்கியமை, 2021 ஆண்டு கொட்டாஞ்சேனை பகுதியில் கையெறி குண்டு வைத்திருந்தமை, கெசல்வத்த, வெள்ளவத்தை மற்றும் புழுமெட்டல் பகுதிகளில் கொள்ளை மற்றும் போதைப் பொருள் சம்பவங்கள் என்பன பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் கொழும்பு எல்லைக்கு பொறுப்பான துணை காவல்துறை தலைவர் மேற்பார்வையில் முன்னெடுக்கப்படுகின்றன. வவுனியா கனகராயன்குளம் பகுதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் இருவர் காயமடைந்து மாங்குளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்து நேற்று மாலை நிகழ்ந்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் இருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிப்பர் வாகனம் எதிர் திசையில் சென்ற கூலர் ரக வாகனத்துடன் மோதியதிலேயே இந்த விபத்து ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. விபத்தில் காயமடைந்த இருவர் கடுமையான காயங்களுடன் மாங்குளம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே கிளிநொச்சி மாவட்டம் A35 பரந்தன் முல்லைத்தீவு வீதியில் முதலாம் மைல்கல் பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழ்ப்பாணம் அரியாலை பகுதியைச் சேர்ந்த 3 பிள்ளைகளின் தந்தையான கருப்பையா ராஜகுமாரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் இவ்விபத்தில் காயமடைந்த மற்றும் இருவர் கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். பரந்தனில் இருந்து முல்லைத்தீவு நோக்கி பயணித்த பார ஊர்தி ஒன்று விசுவமடு பகுதியில் இருந்து வந்த முச்சக்கர வண்டியுடன் மோதியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகலுக்கு பின்
மழை பெய்யும் சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த முன்னறிவிப்பின்படி வடக்கு, வடமத்திய, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்கள், அதேபோல் மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களில் இடைக்கிடை மழை பெய்யக்கூடும். மேலும் வடமேல் மாகாணத்தில் அடிக்கடி மழை பெய்யும் வாய்ப்பு அதிகம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேல் சப்ரகமுவா, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்கள், காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களின் காலை நேரங்களில் சில இடங்களில் பனிமூட்டம் காணப்படலாம். இடியுடன் கூடிய மழை நேரங்களில் திடீர் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள பொதுமக்கள் தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.